நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பகல்காமில் நடந்த துப்பாக்கிச் சூட்டை பற்றி தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 26 பேர் இறந்துருக்காங்க. இது வந்து சுற்றுலா போன பயணிகள் எல்லாமே இதில் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்தும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்தும் நிறைய பேர் போயிருக்காங்க. மனசாட்சியே இல்லாமல் ஒரு அல்கொய்தா தீவிரவாதி அமைப்பிலேருந்து இன்னொரு அமைப்பு வந்து இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா பெரிய போர் ஏற்படுற நிலைமை இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு துயரமான சம்பவம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணுற மாதிரி அணையெல்லாம் நிறுத்தியிருக்காங்க. பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா பகல்காம்ன்ற இடத்துல வந்து இந்த துப்பாக்கி சூடு. இது பார்த்திங்கன்னா நிறைய விளாகில் பார்த்துருக்கேன் நான். அபி ட்ராவல் ஸ்டேரின்னு ஒன்று இருக்குது, அனிதா சம்பத் விளாக்ஸ், நிறைய அந்த பகல்காம்ன்ற இடத்துல பார்த்துருக்கேன். குதிரையை வந்து கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போய் அந்த குதிரை பயணத்தில் போவாங்க. மற்றபடி இடம் வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருக்கும். பாகிஸ்தானுக்கு என்னென்னா, நம்ம வந்து அதை வந்து சுற்றுலாத்தலமாக யூஸ் பண்ணக்கூடாது, அந்த காஷ்மீர் அவங்களுக்கு வேணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு நோக்கமாக இருக்குது. இப்போ 3 வருஷமாக பார்த்திங்கன்னா அதில் வந்து சுற்றுலா வந்து ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் நடந்துகிட்டு இருந்தது. நிறைய அங்கே இருக்கிற வியாபாரிங்கன்றதை விட பொதுமக்களுக்கு வந்து இந்த டூரிசம் தான் வாழ்வாதாரமே. நிறைய பேர் இந்த குதிரையை வாடகைக்கு எடுத்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் ரொம்ப அந்த அந்த செப்டம்பர் அந்த லீவில் வர அந்த 3 மாதம் 4 மாதம் அதை நம்பி தான் அங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரமே. துப்பாக்கிச் சூட்டில் பார்த்திங்கன்னா சில இஸ்லாமிய நண்பர்கள் வந்து ஒரு பையன் அடிபட்டிருப்பான். அந்த பையனை தோளில் தூக்கிட்டு வருவார் ஒருத்தர். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா துப்பாக்கிச் சூட்டில் அந்த துப்பாக்கியை பிடுங்கும்போது தீவிரவாதிகள் வந்து அவரையும் தாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள். ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இந்து முஸ்லீம்ன்ற ஒரு வேறுபாட்டை விதைக்கணுன்றதுக்காக தான் அந்த தீவிரவாதிகள் இந்த தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காஷ்மீர் வந்து அமைதியாக இருக்கக்கூடாது. அமைதியாக இருந்தால் வந்து அதாவது சுற்றுலாத்தலங்கள் பீஸ்ஃபுல்லாக போனால் அந்த காஷ்மீரை நம்ம கைப்பற்ற முடியாது அப்படின்ற சூழ்நிலை தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அதனால் இப்போ போர் பதட்டம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் மக்கள் எல்லாம் அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே உள்ள இந்திய மக்கள் எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு திரும்ப வந்துட்டுருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு கண்டிப்பாக இந்தியா வந்து ஒரு தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு தான் நம்புகிறோம். ஏன்னா கார்கில்லையும் சரி, அதுக்கு முன்னால் நடந்த மும்பை குண்டுவெடிப்புலையும் சரி, அதுக்கு வந்து தக்க பதிலடி கொடுத்தாங்க. புல்வாமா தாக்குதல் இது எல்லாத்துலேயுமே. ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணணும். கரெக்டான ஒரு பயங்கரமான ஒரு ரிப்ளை இருக்கும் பாகிஸ்தானுக்கு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். நம்ம பார்த்திங்கன்னா கப்பல் படையிலையும் சரி, தரைப்படையிலையும் சரி, விமானப்படையிலையும் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். கண்டிப்பாக இது வந்து தக்க பதிலடி கொடுக்குன்னு நம்ம நம்புகிறோம். பகல்காமில் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்த வந்து நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். வேறு ஒரு விளாக்லேருந்து எடுத்து அந்த அமைதியான இடத்த பாருங்கள். இப்படி ஒரு தாக்குதல் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்த இடம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பல மிலிட்ரிகள் சூழ்ந்து அங்கே வாழ்கிறவங்களுக்கும் பெரிய டிஸ்டர்பன்ஸு. ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோன்னா நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு 10 போலீஸ் தெருவுக்கு நின்றுருந்தால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஒரு ரிலாக்ஸாக போயிட்டு வர முடியுமா, போக முடியுமா? அந்த மாதிரி தான் இப்போ பகல்காமில் காஷ்மீர் சைடில் எல்லாத்துலேயுமே நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயத்தை பற்றி பேசலாமா நான் யோசித்து இந்த கான்செப்ட் எடுத்து பேசவே இல்லை. ஸோ இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். இந்த தாக்குதலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.